எம்ப்ளாயீஸ் கான்ட்ராக்ட் ட்ரெயினர்ஸா என்ன சொல்றது கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ் எங்க பங்களாதேஷ்லயா பாகிஸ்தான்லயா பெம்மல் கேஜிஎஃப்ல இப்போ நாங்கள் ஒரு கேஸ் போட்டுக்கிறோம் பெம்மல் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் ஒரே வேலையை செய்கிற ஒரே கூலி கூடியாது அதுவும் சட்டம் தான் சட்டத்தில் அப்படி இருக்குது 25(2)(5)A கேஸை போட்டுக்கிறோம் கேஸு சட்ட பிரகாரம் தான் இருக்குது அவன் அப்ஜெக்ஷன் போட்டுக்கிறான் அவன் பிஎம்எல்ன்ற பேரை வந்து அவங்க தவறாக யூஸ் பண்ணிட்டுக்கிறாங்க இப்போ நான் பெம்மல் வேலை செய்த என்ன சொல்லணும் பெம்மல் தான் சொல்லணும் கான்ட்ராக்டை பர்மனெண்ட் நான் சொல்லிட்டோம் அதான் அப்ஜெக்ஷன் போட்டுக்கிறான் இப்போ 2 3 4 இயரிங் ஆச்சு அடுத்த மாதம் என்னைக்குது ஜூன் 12 வந்து கேஜிஎஃப்லேயே மீட்டிங்கு அது கேஸ் அது கன்சிலேஷனு நெகோசியேஷனு இந்த ஸ்டேஷன் எல்லாம் இல்லை இது ஆதி ஸ்டேஷன் இல்லை அந்த மாதிரி ஸ்டேஷன் இல்லை இது வந்து கோர்ட் அட்ஜுடிகேஷன் கேஜிஎஃப்ல நடக்குது ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம் சட்டம் சொல்லுது கேஸ போட்டுக்கிறோன்னா இல்லைன்றான் அவன் எவனோ மாலை போட்டு அப்படியெல்லாம் இல்லைன்றான் அதை நம்பாதீங்கன்றான் கேஸ போட்டுக்கிறோம் நம்பர் இருக்குது செக்ஷன் இருக்குது மேனேஜ்மெண்ட் பயந்துன்னு வந்து அங்கே நிற்கிறான் அது மேலே இன்ஸ்பெக்ஷன் ஆகிக்குது சட்டம் இது இல்லையா பொய்ன்னு சொல்லிட்டாங்களா அதை அது சொன்ன ஏற்றுக்க மாட்டானுங்க அவனுங்க நான் 10 வருஷத்துக்கு முன்ன இங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது சொல்லிட்டு போனேன் நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணால் 20 ரூபாய் 25 ரூபாய் தான் கொடுப்பான் அதுக்குன்னு சட்டம் இருக்குது அந்த முறையில் போனால் ஏற்றுக்கலாம் அப்போ இந்த அப்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன போட்டுக்கிறான்னா 17வது வருஷம் செட்டில்மெண்ட் ஆகிடும் இவ்வளோதான் ஒத்துன்னு போயிட்டாங்க அவங்க அதை மீறி இவங்க ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம் கேட்குறாங்கன்னால அப்ஜெக்ஷன் போட்டுக்கிறான் அந்த அப்ஜெக்ஷனை டுபாக்கூடு அது கோர்ட்டில் நிற்காது நீ வேலை செய்யறது உண்மை நீ டர்னர் பச்சிக்கிற ஐடிஐ பச்சிக்கிற அப்பண்டிஸ் பச்சிக்கிற நீ அங்கே வேலை செய்கிற இல்லைன்னு சொல்ல முடியுமா நீ டிசிஎல் அது வேற டிசிஎல் அந்த டிசிஎல் கூட நான் தான் யூனியன் நடத்திருந்தேன் ஸ்ரீகாந்த் கூட தெரியும் இந்த சர்வீஸ் வெயிட்டேஜ் கேஸ் கழிச்சுட்டு பிறகு மேனேஜ்மெண்ட் காலில் விழுந்து விட்டாங்க குளோரி வின்சென்ட் ரவிக்குமார் போய் கேட்டு பாரு அவங்கள கேஸை கழிச்சுட்டு கேஸ் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு டுபாக்கூர் ஆயிட்டாங்க ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒரு கேஸ் 8 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்ன போட்டேன் அந்த ஃபைல் எல்லாம் சுட்டி குப்பையில போட்டானுங்க இந்த மாதிரியான ஆளுங்க கூட வந்து அவனே மண்ணை வாரி தலைமையில போட்டுக்கிறது அப்போ அந்த கேஸ் நம்ம போட்டுக்கிறோமா உண்மைதானே அது பொய்யா பொய் சொல்லுங்கிறா கேஸ் போட்டுக்கிறோம் கேஸ் நடந்துருக்குது நெக்ஸ்ட் சிட்டிங் கேஜிஎஃப்ல அவர் சொன்ன நீயே வா கேஜிஎஃப்ல நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்குது பட் அவன் நம்மாட்டுன்றான் யாரோ வந்து சொர்க்கத்தை காட்டுவான் அந்த அல்லோலையா கூட்டத்தை அதோ பேர் வந்துட்டார் ஏசு அதோக்கிறாருன்னா நம்பிடுவாங்க சூசேஷ்ட கூட்டம் மாதிரி இன்னமும் சொல்லிட்டு அப்படியே பேசுறானுங்க அவங்க நீ இந்த கேஸ் போடாத வாங்க முடியாது நான் சொன்னேன் நீ என்ன ஸ்ட்ரைக் பண்ணாலும் 30 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டான்னு சொன்னேன் நான் அதே 30 ரூபாய் தானே எனக்கு தெரிஞ்சது 30 ரூபாய்க்கு 7 வருஷம் ஒன்றும் அக்ரிமெண்ட் போடுவானா 2 நாள் ஆப்பு அடிக்கலாம் ஆப்பு நீ பர்மனன்ட் ஆகணும்னா நீ டெல்லியில கேஸ் பண்ணணும் செக்ஷன் 10(1) கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட்ல நீ டெல்லியில கேஸ் பண்ணணும் அதுதான் சட்டம் அவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா 3 லட்சம் 3,000 ரூபாய் ஸ்ரீகாந்த் 1300 பேர் 3000 ரூபாய் எத்தனை லட்சம் ஆச்சு ஐயா 39 லட்சம் சொல்லியே 39 லட்சம் ஹைகோர்ட்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் தானே சொல்லணும் ஒரு யாரோ ஒரு பெரிய வீரப்புலி பெரிய படிப்பாளி அவர் பேரெல்லாம் சொல்றதில்லை நான் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புன்னு வாட்ஸ்அப்ல போடுறாரு
தோத்துட்ட கேஸ். எதையா வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு? தோத்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து மெயின்டெனபிள் இல்லை அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டது. வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. எல்லாருக்கும் பெர்மனன்ட் ஆகுதுன்னு உட்கார வச்சிட்டாங்க. பெர்மனன்ட் ஆகுது எல்லாம் நம்பி 20 நாள் உட்காந்துது. நான் சொன்ன 3வது நாள் நான் ஒரு தமாஷா சொன்னேன். தோசை சுடணும்னா தவா வரும். தவா இல்லாத தோசை சுட முடியுமா? வெறும் தவா மாவு இருந்தால் தோசை ஆயிடுமா? நெருப்பு வேணும். நெருப்பு, தவா, தோசை, மாவு 3 இருந்தால் தோசை ஆகுது. மாவே இல்லை, வெறும் வெறுகு வச்சுக்கிறாங்க. தவாவும் இல்லை, மாவும் இல்லை. மாவு இல்லையா? அதுக்கு யாரும் அவன் இன்னமும் மசால் தோசை கதையெல்லாம் நானும் சொல்றதில்லை. இன்னும் எங்க வேற கதை சொல்லி. அப்போ ஹைகோர்ட்ல தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னா நான் சொல்றதுதான் வந்துச்சு. உனக்கு பர்மனண்ட் ஆகணும்னா போய் கேஸ் போடுன்னு அங்க இது வரைக்கும் போடல. இன்னும் போய் சொல்லுங்கிறான் உங்களுக்கு வந்து பர்மனண்ட் ஆகுது. இது வந்து தொழிலாளிக்கு துரோகம் இல்லை. இது இதைத்தாயா பண்ணி 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 இந்த நிலைமை. இதை வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி கொடுக்குறேன். டெல்லிக்கு போனேன், அமெரிக்கா போனேன், லண்டன் போனேன், அங்க போனேன், இங்க போனேன். எங்கடா போன நீ? இந்த வேலைகளை பண்ணிருக்கிறாங்க. ஆகவே பெம்மல் டிசிஎல் இல்லை, நீங்க கான்ட்ராக்ட் ஆபரேட்டர், பட் கான்ட்ராக்ட் தொழிலாளி. உங்களுக்கு இருக்கக்கூடிய 2 வழி. ஒரு வழியில நீங்க கேஸ் போட்டுக்கிறீங்க. இதுக்கு எல்லா தொழிலாளியும் சேர்த்து சலோ பெங்களூர் வந்து கோஷம் போடணும். நீங்க வரமாட்டாங்க. ஒரு 1000 பேர் பெங்களூருக்கு வா, இங்க வந்து 3 மாசம் 1 மாசம்ல உட்காந்து அது சீக்கிரம் உங்களுக்கு ஆர்டர் ஆகும். அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்